ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஃபோன் நம்பர்ஸ் பற்றி நமக்கு தெரியாத பல்வேறு விதமான ரகசியங்களை சொல்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரு ஃபோன் நம்பர்ஸை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் அவங்கக்கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க சார். அந்த நம்பருடைய தொடக்கத்தை வச்சுக்கிட்டு, இல்லை அந்த நம்பருக்கு மிடில் வந்து ஏதாவது ஒரு எண்கள் கண்டினியூவாக இருக்கணும், இல்லை இந்த எண்கள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க சார். அதில் வந்து இந்த மொபைல் ஃபோனில் வேறு ஏதாவது புதிய விஷயங்கள் எங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ சொல்ல போது மொபைல் முடியும் போது உள்ள நம்பர் முடியும் போது என்ன இருக்குது, 0 முடியும், 1 முடியும், 2, 3, 9 நம்பரும் வரைக்கும் முடியும். இதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போது அந்த நம்பருக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கானாக்கா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் தான் எண்களாக மாறி யார் யாருக்கோ அதெல்லாம் தானாக அது போய் கனெக்ட் ஆகிடும். நம்ம தேட தேவையில்லை, அது தானாக நடக்கும். இப்போ நீங்கள் 5ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, உங்கள் தேதி 5 தான், 14ஆம் தேதி 23ஆம் தேதினாக்கா ஏதாவது ஒரு வெளியூருக்கு போங்க, ஒரு ரூம் தங்க போகிறீங்க, ஃபேமிலியோடு போகிறீங்க, ரூம் கொடுப்பாங்க, ரூம் கொடுத்தா கூட்டி பார்த்தா 23 நம்பர் இருக்கும். ஃப்ளைட்டில் போகிறீங்க, டிக்கெட் கொடுப்பாங்க, கூட்டி பார்த்தா 5ல் வரும். 8ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 8ல் வரும். 2ஆம் தேதி பிறந்தா 2ல் வரும். அப்போது நம்பர் நாம் கேட்காமலே நமக்கு முன்னாடியே நம்ம கூடையும் சரி நமக்கு முன்னாடியும் சரி அது ட்ராவல் பண்ணுது. இது ஒவ்வொரு மனிதன் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்கள் வந்து பிரதானமாக அவங்களை அழைத்து செல்கிறது. இப்போது நீங்கள் உங்கள் மொபைல் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் மொபைல் வச்சுருக்கிறது உங்கள் மொபைலில் முடியும் போது 0 இருக்குது. நீங்கள் எதேச்சியாக தான் வாங்கினீங்க, நீங்கள் கேட்டு வாங்கலை. மொபைல் நம்பர் கேட்டிங்க, கொடுத்துட்டாங்க, 0ன்னு முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த ஃபோனை நீங்கள் வச்சுருக்கீங்க. நான் 10 வருஷம் வச்சுருக்கேங்க, 5 வருஷம் வச்சுருக்கேன், 15 வருஷம் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்படி 0ன்னு ஒரு மொபைல் நம்பர் முடிவில் இருந்தால் உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் கெரியர் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எந்த நேரமும் உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் அப்படிங்கிறது நில்லில் தான் இருக்கும், நில் பொசிஷனில் தான் இருக்கும். பணம் மட்டும்தான் நில் பொசிஷன் இல்லை, வாழ்க்கையே நில் பொசிஷனில் தான் இருக்கும். 0 எல்லாத்தையும் 0 ஆமாம், அந்த 0ங்கிறது உங்கள் வாழ்க்கையை மொத்தத்தையும் 0விலே தான் கொண்டு போய் நிப்பாட்டிடும். உங்களுக்காக நீங்கள் எதாவது பிரத்யேகமாக ஒரு காரியம் எடுத்து செஞ்சால் உங்களுக்கு முடியாது, ரிசல்ட் 0ல் இருக்கும். அந்த காரியம் எடுத்து செய்கிற காரியம் ரிசல்ட் வந்து 0 தான் இருக்கும். ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இல்லைங்க, நான் ஒரு காரியம் மூவ் பண்ணுங்க, ஒரு 50% கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். பொதுவாக நீங்கள் ஆரம்பிச்சிருந்தா இருப்பீங்க 0% தான் இருப்பீங்க. அப்போது உங்கள் மொபைல் முடிவில் 0வாக இருந்தால் உங்களுக்கு லைஃப்பில் அனைத்து காரியத்தையும் 0வாக கொடுப்பதற்காக தான் உங்களுக்கு அறியாமலே அந்த மொபைல் நம்பர் 0ல் முடிகிற போல் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நான் இந்த நம்பரை மாற்றிட்டேன், இந்த பதிவு பார்த்ததுக்கு பிறகு இந்த நம்பரை நான் மாற்றிட்டேன் சார். அப்போ என் வாழ்க்கை 0லேருந்து மேடுக்கு போயிடுமா, நல்ல உச்சத்தை அடையுமா? கரெக்டான கேள்வி. என்ன, இப்போ நான் வெறும் 0 மட்டும் சொல்லி விட போகிறதில்ல. அப்புறம் 1 சொல்ல போகிறேன், 2, 3, 4 எல்லாம் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி ஏஞ்சல் நம்பர்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் 0வை, வெறும் 0 மட்டும் சொல்லி விட்டுட்டேன். இப்போ 9 நம்பர் வரைக்கும் சொல்ல போகிறேன். அத்தனை பேர் உலகம் ஃபுல்லாக அத்தனை பேரும் பார்த்து யாரெல்லாம் ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்களோ, யாருக்கு நல்ல லைஃப்பில் டர்னிங் பாயிண்ட்டு நடக்க போதோ அவங்களுக்கெல்லாம் கண்ணில் இது தெரியும். இந்த ப்ரோக்ராம் அதுதான் அங்கே இருக்குது. உலக மக்கள் தொகை 800 கோடி பேரை பார்த்துருப்பாங்க. அது சாத்தியமே இல்லை. யாருக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போகிறான் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நகர போகிறாங்கன்னு இருக்கோ அவங்க கண்ணுக்கு இந்த ப்ரோக்ராம் தெரியும். பார்க்குறாங்க, மாற்றிக்கிறாங்க. மாற்றின இது வரைக்கும் அவ்வளோ பேரும் ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்காங்க. இதோ இன்றைக்கி கூட ஒருத்தர் மலேசியாவிலேருந்து மெனக்கிட்டு நேரில் வந்தார். என்னன்னு கேட்டேன். அவருக்கு ஒரு கம்பெனி பேர் வைக்கணும்னு ட்ரை பண்ணார். 18 வருஷம் ஒரு மேன் பவர் பிஸ்னஸ் பண்ணார், முடியல, விட்டுட்டார். திருப்பி எவ்வளோ பிரயத்தனம் பண்ணி கூட அது முடியல. என்னன்னு பார்த்தாக்கா அவங்க வெள்ளி, ரிங்கிட்டு வெள்ளின்பாங்க, 72,000 வெள்ளி அந்த பணம் கட்டினா தான் அந்த 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 அவர் பண்ண பிஸ்னஸ் பண்ண முடியும். அந்த மேன் பவர் ஏதோ அவங்க லோக்கல் ப்ராப்ளம், அது விஷயத்தை சொல்லிட்டாரு, நான் அதை சொல்ல வேண்டாம். 72,000 வெள்ளிக்கு நான் எங்கே போவேன், ரிங்கிட்டு மலேசியாவுக்கு? என்னால் அவ்வளோ இல்லையே, முடியாதுன்னு சொல்லிவிட்டு 18 வருஷமாக அவர் போராடி பார்த்தாரு, முடியல. அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. நியூமராலஜி நம்மக்கிட்ட பார்த்தாரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தாரு, மாற்றினார். அவங்க கூப்பிட்டுட்டு வெறும் 100 வெள்ளி கட்டினா போதும்னு சொல்லி வெறும் 100 வெள்ளி
கட்டிட்டு சொல்லிட்டு அதை பாஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 75,000 வெள்ளி எங்கே இருக்குது, 100 வெள்ளி எங்கே 72,000 எங்கே இருக்குது? அது நம்ம நாட்டுக்கு பார்த்தா கோடி கணக்கு இல்லை, அவங்க நாட்டுக்கு 72,000 கோடி பெரிய 72,000 வெள்ளிங்கிறது பெரிய தொகை தானே. அதனால் வந்துட்டு நேரில் வந்து தேங்க்ஸ் சொன்னார். ஃபோனில் கேட்டு நான் வந்தே ஆகணுன்னாரு. தேவையில்லைங்க என்ன இல்லை, ஏன் கோச்சிக்கிறாதீங்க, நான் நேரில் வரோம், என்னை மாற்றம் மட்டும் சொல்லாதீங்க, இங்கே தானே இருப்பீங்க, இந்தியாவில் ஆஃபீஸில் தான். ஆமாம், நேற்று புறப்பட்டார், இன்றைக்கி வந்தார், பார்த்துட்டு இதை சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு. ஏங்க இதுக்காங்க நேரில் வரீங்க? இல்லையா, நேரில் வந்து தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து இது கைக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் நான் தூங்கலையா நான் இது சொல்கிறதுக்காக டிக்கெட் கிடைக்காம அதுக்கு கொஞ்சம் பண்ணலாம் பெரட்டி. எனக்கு காசு கிடையாது அவர் மனுஷனுக்கு. அவர் சொல்கிறாரு, இதே நான் பெரட்டி வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பேர் மாற்றும் போது 72,000 வெள்ளி எங்கே இருக்குது, வெறும் 100 வெள்ளி எங்கே இருக்குது, அதையே மாற்றக்கூடிய இது ஒரு உதாரணம் தான். இந்த இடத்துல அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த பெயர் மாற்றம் அதெல்லாம் கூட கொடுக்கும். அப்போ ஃபோன் நம்பரையும் மாற்றி கொடுத்தேன். வெறும் பேர் மட்டும் இல்லை, ஃபோனையும் மாற்றி கொடுத்தேன். அந்த ஃபோனை காட்டுறாரு, இந்த ஃபோன் தான் வச்சுருக்கிறேன் பாருங்கன்ட்டு. இந்த நம்பர் வந்துச்சு, பேரையும் எழுதினேன், வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இந்த போய் உடனே ஆரம்பிக்க போகிறேன், பழைய மாரி ஆயிடுவேன் அப்படின்னாரு. எதுக்கு சொல்ல, அதெல்லாம் மாற்றங்கள் உண்டு. சரி, 0லேருந்து அப்படி 1 நம்பர் இருக்குது. உங்கள் மொபைல் முடியும் போது நான் பேசுகிறது, முதல்ல 0 சொன்னேன், இப்போ 1. இந்த 1ன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ, அது வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் நீங்கள் நம்பர் 1ஆக இருப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டுகிட்டே இருப்பீங்க. 1லே வந்துட்டு இருப்பீங்க, 1ஆம் நம்பராக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இடையூறுகள் பல இது இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்பர் 1ல் தான் இருப்பீங்க. அதில் வந்து சமாதானம் ஆக மாட்டீங்க, 1லே இருப்பீங்க, அதை தக்க வச்சுப்பீங்க. 2ன்னு இருந்தால் சார்? ஆமாம், 2ன்னு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஓயாமல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எந்த நேரம் ஓடிக்கிட்டு அங்கே ஓடுவீங்க, இங்கே ஓடுவீங்க, அலைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கும். அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, உட்கார ஓய்வு இல்லாமல் இருப்பீங்க, வருமானம் ஒன்றும் பெருசாக இருக்காது, ஓடி ஆடி தான் உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. 3 மொபைல் முடியுதில் 3 அப்படின்னு இருந்துச்சுனாக்கா, கண்டிப்பாக ஒரு நீங்கள் இருக்கிற இடம் வந்துட்டு ஒரு நிர்வாக திறமை உள்ள இடத்துல தான் இருப்பீங்க. உங்கள் மொபைலில் 3 நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நிர்வாக திறமையில் இருக்கிறீங்க, நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்போ பார்க்க போகிறீங்க. ஒரு அட்மினில் இருப்பீங்க, அது அரசாங்கமாக இருக்கலாம், ப்ரைவேட்டில் இருக்கலாம். உங்கள் மொபைல் எடுத்து அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா கடைசி முடிகிற இடத்துல நம்பர் 3 இருக்கும். ஆமாம், கரெக்ட். ஏன்னா நீங்கள் கேட்டு வாங்கலை, நேச்சுரலாகவே வந்தது, இயற்கையாகவே வந்தது. ஃபோன் நம்பர் கேட்டிங்க, கொடுத்தாங்க. அடுத்து நம்பர் 4. அந்த 4ன்னு இருக்கும்போது உங்களை அறியாமல் தான் இருக்குது, நீங்கள் கேட்கல. அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மணி புழக்கம் தானாகவே இருந்துகிட்டு இருக்கும். பணம் பிரச்சனை ஒன்றும் இருக்காது, அது பாட தேவைக்கு வருது. அதாவது நமக்கு வந்து பொதுவாக நமக்கு தேவைக்கு அதிகமாக தான் எப்பவுமே பணம் தேவை இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய கமிட்மெண்ட் உள்ள நாடாக இருக்கிறோம். நம்ம நிறைய கமிட்மெண்ட் இருக்குதுங்க, அதனால் வந்து நமக்கு நிறைய தேவை. நான் சொல்ல வந்தது, மொபைலில் முடியும் போது 4 நம்பர், உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அந்த நேரத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மணி ஃப்ளோட்டிங் உங்கள் கையில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்பர் 5 அப்படின்னு இருக்கும், உங்கள் மொபைலில் 5ன்னு இருக்குன்னு வச்சிங்களேன், எதை பார்த்தாலும் ஒரு நியாயமாக பேசுவீங்க. இன்னே எப்போ பார்த்தாலும் ரொம்ப அநியாயத்துக்கு நியாயமாக இருக்கிறாருங்கிற மாதிரி பேசுவார். உங்கள் மொபைல் நம்பர் நீங்களே எடுத்து பாருங்கள். நீங்கள் அப்படி பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தால் உங்கள் மொபைல் நம்பர் முடிவில் 5 இருக்கும். அதுமாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க, பெரிய டாப் லெவலில் இருப்பீங்க. உங்கள் மொபைல் நம்பர் நீங்களே அறியாமல் எடுத்து பார்க்குறீங்க, பின்னாடியில் 6 இருக்கும். உங்கள் அதாவது இதில் இன்னும் 2 அர்த்தம் இருக்குது. நான் இப்படி சொல்கிறேன், பின்னாடியே பாருங்கள் 6 இருக்குன்றேன். ஆனால் 6 வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரண நம்பராக இருந்திருப்பீங்க. இந்த நம்பர் 6ஆம் நம்பர் முடிவில் வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் மேன் பெரிய ஆளாக இருப்பீங்க. 2ம் ஒன்று தான். அது அப்போ நான் இப்போ அப்படி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்படி சொன்னால் ஆமாம் கரெக்டு. ஆனால் என்றைக்கு அந்த நம்பர் உங்களுக்கு கைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிருப்பீங்க. அப்போது இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு, பார்த்துட்டு சார் இப்போ நான் முடியும் போது 6 நம்பர் வாங்கிட்டு நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகலாமா? ஏன் வரக்கூடாது? அவர் வந்தார், நீங்கள் வரக்கூடாதா? அப்போது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரில் பின்னாடி முடிவில் 6ல் தான் இருக்கும். அதேமாரி முடிவு நம்பர் 7 இருக்குது, மொபைலில் முடிவு நம்பர் 7 இருக்குது அப்படின்னாக்கா சினிமாவில் ஏதாவது ஒரு துறையை சார்ந்தவராக இருப்பீங்க. சினிமாவே இல்லை, ஏன்னா இப்போ தான் மீடியா இருக்குது இல்லையா, மீடியாவில் இன்னும் சில பேர் அதை முயற்சி பண்ணுறீங்க, மீடியாலேயும் சரி சினிமாக்குள்ளே நுழையுது. உங்கள் மொபைல் நம்பர் கடைசி முடியும் போது பார்த்தா 7 இருக்கும். சார் ஆமாம் சார் கரெக்டு, நம்பர் 7 கரெக்டாக தான் சார், நான் மீடியாவில் தான் சார் இருக்கிறேன், நான் எடிட்டிங்கில் இருக்கிறேன், நான் கேமராமேன் இருக்கேன், நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன், எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன், டைரக்டர் ஆகிட்டேன், என்னென்னமோ சொல்ல போகிறீங்க. உங்களை சுற்றி உங்களை அறியாமலே உங்களுக்கு நம்பர் 8ல் உட்காந்துருக்கோம், 7ல் உட்காந்துருக்கோம், சாரி 7ல் இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் கடைசியாக வெறும் 8ன்னு இருக்குது.
அப்படின்னாக்கா அந்த நம்பர் என்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. லைஃப்பில் எல்லா விஷயமும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது. ஈஸியாகவே எதுவுமே கிடைக்க நெட் மாட்டேங்குது. ஒரு பிரச்சனைக்குரிய நம்பராக இருக்குது மொபைலுக்கு வரும்போது. உங்களுக்கு எதை பார்த்தாலும் ஒரே ரொம்ப சிரமப்படுத்தி அந்த நம்பருக்கு ஒரு காரியம் ஆகுது. ஆமாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு முடியுதுங்க ஒரு காரியம். உங்கள் மொபைல் நம்பர் பாருங்கள், கடைசி நம்பர் 8 இருக்கும். ஆமாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். 9 உங்கள் மொபைல் நம்பர் முடிவில் 9 இருக்குது. அப்படின்னு இருந்துச்சுனாக்கா, நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கனவு காணுவீங்க. எல்லா மனுஷனும் கனவு காண்றாங்க. ஆனால் நீங்கள் கனவை நினைவாக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நினைவு ஆக்கிடுவீங்க. ஏனுங்க, ஒரு மொபைலுக்கு இவ்வளோ பெரிய அசாத்தியமான ஒரு இதெல்லாம் வேலை செய்யுமா? செய்யும். நான் ஏஞ்சல் நம்பர்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அது வேறு. அதுக்கு இப்போ வரல. அது தனி அது. ஒரு மொபைல் முடிவில் என்ன எண் இருக்கோ, அந்த மொபைல் நம்பர் முடிவில் அது கிடையாது. உங்கள் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர நம்பர் அது. அதனால் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது இருந்தால் சரி, எது இருந்தால் சரியில்லைன்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு இண்டிகேஷன். உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். இது சரியா இல்லையாங்கிறது நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கிறணும். சரியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க அந்த நம்பரை. சரியா இல்லைங்க, இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் அதை பார்த்தா அப்படி தான் வாழ்கிறேன், அப்போ மாற்றிக்கிங்க. ஆனால் இதை சொல்ல வந்தது நோக்கம் என்னென்னா, இது உங்களுக்கு சொல்ல வேண்டியது அந்த கருத்து என்ன, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்களை அறியாமலே உங்கள் நம்பரும் உங்கள் மொபைல் நம்பராகவும் உள்ளே உட்காந்துக்கிறோம். உட்காந்துட்டு உங்கள் லைஃப்பை அது இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் லைஃப்பை அதுதான் லீட் பண்ணுது. இந்த தத்மாத்மான ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் இனிமேல் பார்த்துட்டு எது சரி அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குரு கிட்டேருந்து ஒரு வார்த்தை வந்துடாதான்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றப்ப கண்டிப்பாக அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.